புஸ்தகம் உன்னுடைய வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவர்களின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். மோசே இறந்து போகிறார். அடுத்த தலைவராய் யாரை செலக்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது தேவனுடைய செலெக்ஷன் யாராக இருக்கிறார்னா யோசுவா என்கிற அடுத்த தலைவர். இன்றைக்கும் அடுத்த கட்ட தலைவர்களை தேவன் தேடுகிறார். நமக்கு முன்பதாக விசுவாசத்தில் பலத்த காரியங்களை செய்த ஒரு தலைமுறை கடந்து போயிடுச்சு, பூமியை விட்டு கடந்து போயிட்டாங்க. அடுத்த தலைமுறையாக நாம் இருக்கிறோம். இனி ஜனங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு தேவன் சில தலைவர்களை தேடுகிறார். லேலூயா. அந்த தலைவராக நீங்கள் கூட இருக்கலாம். தேவனால் யாரையும் எப்பவும் எப்படி வேணாலும் மாற்ற முடியும். நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம் நம்மெல்லாம் ஒரு ஆளா, நம்மளாம் இப்படி தான் கடைசி வரைக்கும் இருப்போம் அப்படின்னு சொல்லி. அப்படியெல்லாம் கிடையாது. கர்த்தர் யாரை எந்த நேரத்தில் பிடிப்பார் என்பது யாருக்குமே தெரியாது. எனவே ஒரு தலைவனை ஆண்டவர் தெரிந்து கொள்ள விரும்புகிறார். அந்த தலைவன்கிட்ட சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். அதில் எதிர்பார்க்கிற முதல் தகுதி என்னன்னா, ஃபஸ்ட்டு தகுதி ஆண்டவர் சொல்லுகிறார், நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருக்கணும். நியாயப்பிரமாண புஸ்தகம் எப்படி இருக்கணுமா அப்படின்னா அர்த்தம் என்ன? நியாயப்பிரமாண புஸ்தகம் கையை விட்டு பிரியாமல் இருக்கணும்னா பரவாயில்ல, கையில் வச்சுருக்கோம், அப்படி தானே. கண்ணை விட்டு பிரியாமல் இருக்கணும்னா கண்ணை வச்சு பார்க்கலாம். ஆனால் வாயை விட்டு பிரியாமல் இருக்கணும்னு சொல்கிறாரு. அப்படின்னா அர்த்தம் என்ன? இயேசு இதற்கு நல்ல ஒரு விளக்கம் சொல்லுகிறார். லூக்கா எடுங்க, லூக்கா 6ஆம் அதிகாரம் 45. எப்போ வாயை விட்டு பிரியாமல் இருக்கும்? வாசிங்க, டக் டக்குன்னு எடுங்க பார்ப்போம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 45. லூக்கா எடுங்க, பைபிளை புரட்டுங்க. லூக்கா, நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன்னுடைய இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். அங்கே நம்ம பார்த்தோம், ஆண்டவர் யோசுவா பார்த்து சொன்னார், யோசுவா உன் வாயில் இந்த வசனம் இருக்கணும், நான் உனக்கு கற்றுக் கொடுக்குற அந்த வார்த்தை உன் வாயில் இருக்கணும் அப்படின்னார். எப்போ வாயில் அந்த வார்த்தை இருக்கும்னா, இருதயம் எதனால் நிரப்பப்படுதோ, இருதயம் இந்த வசனத்தினால் நிரப்பப்பட்டுச்சுன்னா வாயில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கும். லேலுயா சொல்லுங்கள். இருதயம், சும்மா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இருதயம் வசனத்தால் நிறைஞ்சிச்சுன்னா வாயில் வசனம் வரும். இருதயம் கெட்ட எண்ணத்தால் நிறைஞ்சிச்சுன்னா வாயில் கெட்ட வார்த்தை வரும். இருதயம் சபிக்கிற எண்ணத்தால் நிறைஞ்சிச்சுன்னா வாயில் எப்போவுமே சாபமான வார்த்தை வரும். ரைட். உங்கள் வாயில் என்ன வார்த்தை வருகிறது? அதெல்லாம் சொல்ல வேண்டாம். உங்கள் வாயில் என்ன வார்த்தை வருகிறது? சிலர்லாம் 10 வார்த்தைக்கு ஒரு முறை நீ எங்கே உருப்பட போகிற அப்படின்றாங்க. செத்து தொலை. சில தங்களை சொல்லுவாங்க, நான் செத்து போகிறேன், உன் கூடலாம் வாழ முடியாது என்னால். ஏன் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வருதுன்னா, இருதயம் எதில் நிரம்பி இருக்குது? சொல்லுங்கள், இருதயம் எதில் நிரம்பி இருக்குது? பொல்லாததால் நிரம்பி இருக்குது. அப்படி பொல்லாததால் நிரம்பி இருக்கிற இருதயத்தை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே பார் யோசுவா, நான் உன்னை அடுத்து நான் பயன்படுத்த விரும்புகிறேன். என் சார்பில் என் ஜனங்களை நடத்துகிற இடத்துல உன்னை கொண்டு வர போகிறேன். அதுக்கு ஒரே ஒரு தகுதி தான் உனக்கு வேணும். என்னன்னா, இந்த வசனம் உன் வாயில் இருக்கணும். இந்த வசனம் என்ன செய்யணும்? இந்த வசனம் உன் வாயை விட்டு பிரியவே கூடாதுன்றார். வாயை விட்டு என்ன செய்யக்கூடாதான்? பிரியவே கூடாதுன்னா இருதயம் வசனத்தினால நிரம்பி இருக்கணும். இருதயம் எப்படி நிரம்பும்? இருதயம் சொல்கிறது இந்த ரத்தத்தை பம்ப் பண்ணுது, அந்த ஹார்ட், அதை சொல்லலை. இருதயம் சொல்கிறத நம்ம நினைவை சொல்லுகிறார். ஏன்னா வசனங்கள் எல்லாம் எங்கே ஸ்டோர் செய்யப்படுகிறதுனா நம்ம நினைவில் என்ன செய்யுது? ஸ்டோர் செய்யப்படுகிறது. அப்போ நம்ம நினைவு வார்த்தையில் எப்படி வரும்? பைபிளில் பார்த்தா சில இருதயங்களை பைபிளிலிருந்து நம்ம பார்க்க முடியும்.
வித்தியாசமான இருதயம்லாம் பைபிள் எழுதியிருக்கு. ரைட்டா? உங்களுக்கு புரியுறதுக்காக சில இருதயங்களை நம்ம படிப்போம். ஏன் ஆண்டவர் இருதயத்தை அப்படி சொல்றார்? இன்னொரு வசனம் வாசிங்க. எரேமியா 17ஆம் அதிகாரம் எடுங்க, 9ஆம் வசனம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும். ஏன் ஆண்டவர் இருதயத்துக்குள்ள வசனத்தை வைக்கணும்னு சொல்றான்னா, இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுமா இருக்குதான். யோசிச்சு பாருங்க, இருதயம் எதனால நிரம்பி இருக்குதோ அதுதான் வாயில வார்த்தையா வரும். சிலருக்கு இருதயம் சாபத்தால நிரம்பி இருக்குது, அவங்க எப்ப பேசினாலும் சாபத்தையே பேசுவாங்க. சிலருடைய இருதயம் அசுத்த எண்ணத்தால் நிரம்பி இருக்குது, எப்ப பேசினாலும் அசுத்த எண்ணத்தையே பேசுவாங்க. சிலருடைய இருதயம் சந்தேகத்தால் நிரம்பி இருக்குது, எப்ப பேசினாலும் இதை தான் பேசுவாங்க, சந்தேகத்திலே பேசுவாங்க. சிலருடைய இருதயம் அவிசுவாசத்தில் நிரம்பி இருக்குது. ஏன் ஆண்டவர் சொல்றாரு இருதயம் ஏன் முக்கியம்னா, இருதயம் திருக்குள்ளதான். இருதயம் எப்படிப்பட்டதான்? அப்படியே இந்த ஒயரை பார்த்துருக்கீங்களா? 2 ஒயரை சேர்ந்து அப்படியே திருக்கி வச்சிருப்பாங்க. அது நேரம் ஆகவே ஆகாது. நீங்கள் அதை ஒன்றா பிரித்து விட்டாலும் அந்த ஒயர் எப்படி தான் கிடக்கும்? திருக்கி தான் கிடக்கும். இப்போ ஆண்டவர் சொல்றாரு இருதயம் திருக்குள்ளது, மகா கேடு உள்ளது. அதனால் அதுக்குள்ள அதை சரிப்படுத்தக்கூடிய அந்த வல்லமை இந்த வசனத்துக்கு தான் இருக்குது. அது சரிப்படுத்துகிற வல்லமை யாருக்கு இருக்குது? இந்த வசனத்துக்கு தான் இருக்குது. இந்த வசனத்துக்கு மட்டும்தான் அந்த இருதயத்தை நேராக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் உன் இருதயம் வசனத்தால் நிரம்பட்டும்னு சொல்கிறார். நிறைய வசனத்தை நீங்கள் ஸ்டோர் பண்ணணும், நிறைய படிக்கணும், நிறைய பேசணும். எதுக்கு இந்த சின்ன பிள்ளைகளை இந்த வசனத்தெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னாச்சுன்னா, சின்ன பிள்ளையிலே இந்த வசனத்தை இந்த பிள்ளைங்க கற்றுக்கிட்டாங்கன்னா அது அவங்க முதிர் வயது வரைக்கும் என்ன செய்ய மாட்டாங்க. ஆண்டவர் சொல்கிறாருல, பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியில் நடத்து, முதிர் வயதிலும் அதை விடாது இருப்பான் அப்படின்னார். நீங்கள் சின்ன வயசுலேயே வசனத்தை சொல்லிக் கொடுக்க அது அவங்களுடைய இருதயத்தில் நல்ல ஸ்டோர் ஆயிரும். சரி, நம்ம ஒரு சில இருதயங்களை நம்ம பார்க்கலாம். வாசிப்போம். மத்தேயு 6:21 மாற்றி சொல்லிட்டேன். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்குதோ, நல்ல கவனிங்க, வாயினால் வார்த்தை பேச சொல்கிறாரு. ஏன் பேச சொல்கிறாருன்னா, இருதயம் எங்கே நிரம்பி இருக்குதோ அது வாயில் வரும்னு சொல்கிறார். அப்போ இருதயம் வசனத்தில் எப்படி நிரம்பணும்னு பார்த்தா ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எதை பெருசாக நினைக்கிறியோ, பொக்கிஷம்னா புதையல், கிஃப்ட்டு, நீ எதை பெருசாக நினைக்கிறியோ அதுதான் உன் இருதயமாக இருக்குது அப்படின்றார். உங்கள் இருதயம் பூமியில் இருந்துச்சுன்னா பூமிக்குரியதை பேசும். உங்கள் இருதயம் பரலோகத்தில் இருந்துச்சுன்னா பரலோகத்துக்குரியதை யோசிக்கும். உங்கள் இருதயம் வசனத்தில் இருந்துச்சுன்னா வசனத்தை பேசும். சிலருடைய இருதயம்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் விளையாட்டிலே இருக்கும். அவன் எதை பார்த்தாலும் எப்படி தான் பார்ப்பான்? சொல்லுங்கள், எதை பார்த்தாலும் சொல்லுங்கள், எதை பார்த்தாலும் எதான் பார்ப்பான்? எதை பார்த்தாலும் விளையாட்டாக தான் பார்ப்பாங்க. எங்கே இருக்கிறோம் என்ன செய்கிறோன்றதே மறந்துடுவாங்க. எப்போவுமே அந்த மாதிரி மனநிலையில் அவங்க இருப்பாங்க. உங்கள் இருதயம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் பொக்கிஷம் என்ன செய்யுது இருக்குது. சில இருதயங்களை வாசிப்போம். முதல் இருதயம் யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். யாக்கோபு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 14. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்திருப்பீர்களானால், அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, கசப்பான இருதயம். முதல் இருதயம் என்ன இருதயம்? கசப்பான வைராக்கியத்தை வச்சிருக்கிற இருதயம். இருதயத்தை பிளைனாக வச்சுக்கிடணும். இருதயம் எப்படி இருக்கணுமா? கம்ப்ளீட்டாக. ஆராதனைக்கு வரும் பொழுது நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் இருதயத்தை வெறுமையாக வச்சுருங்க, எம்டி ஆக்கிருங்க, நான் வர்றேன், என் இருதயத்தை வசனத்தினால நிரப்பி அனுப்புங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வரணும். இருதயத்துக்குள்ளே கசப்பான எண்ணங்கள், கசப்பான வைராக்கியம் இருந்துச்சுன்னா அது வெளியில் தெரியாது. அது வெளியில் தெரியுமா? சொல்லுங்கள். நம்ம சிந்தனைக்குள்ளே கசப்பு, கோபம் அதெல்லாம் இருந்துச்சுன்னா வெளியில் தெரியுமா? அப்போ இருதயத்துக்குள்ளே கசப்பான எண்ணங்கள் நிச்சயமாக இருக்கும், நிச்சயமாக வைத்திருக்க முடியும். பகை விரோதங்களை உண்டாக்கும் அந்த எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்கும். அப்போ உங்கள் இருதயம் கசப்பில் நிரம்பி இருந்துச்சுன்னா புறப்படுகிற வார்த்தைகளும் கசப்பானதாக இருக்கும். புறப்படுற வார்த்தை எப்படி இருக்கும்? சொல்லுங்கள், எப்படி இருக்கும்? கசப்பானதாக இருக்கும். கசப்பான அந்த வார்த்தைகள் மற்றவங்களை காயப்படுத்தும், யாரையும் உங்கள் கூட சேர விடாது இல்லையா? கசப்பான பேச்சில் ஆண்டவர் சொன்னார், உங்கள் பேச்சு எப்போவுமே மதுரமாக இருக்கணும். எப்படி இருக்கணும்?
இனிப்பு எல்லாருக்குமே பிடிக்கும். சுகர் பேஷண்ட்டாகவே இருந்தாலும் இனிப்பு பிடிக்கும். உங்கள் பேச்சு ஸ்வீட்டாக இருக்கணும். யாரையுமே பேசி வசப்படுத்தி கொள்ள முடியும். கசப்பான வார்த்தைகளை யார்கிட்ட என்ன செய்யக்கூடாது, பேச. அப்போ இருதயம் கசப்பான இருதயம். இன்னொரு இருதயம் பார்ப்போம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம், அதுக்கு முந்தின புக். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 8-9 வாசிங்க. அங்கே இன்னும் வனாந்தரத்திலே இப்போ தேவனுக்கு கோபம் ஊட்டுகிற சோதனை நாளில் நடந்தது போலவும் இங்க ரெண்டாவது நம்ம பார்க்கிறோம் கடினமான இருதயம். இது எப்படிப்பட்ட இருதயமா? தேவனை கோபப்படுத்துகிற இருதயம். கடினமா இருக்குது. சிலர்லாம் பார்த்து சொல்லுவாங்களே, உனக்கு என்ன கல் மனசாடா அப்படி சொல்லுவாங்கல்ல. யாருக்கும் என்ன செய்ய மாட்டாங்க, இரக்கம் காட்ட மாட்டாங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இறங்கி வர மாட்டாங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உதவி செய்ய மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் நிறைய பேர் நம்ம சிக்கி இருக்கிறோம். நான் சொல்லட்டுமா? தன்னை நேசிப்பது போல் பிறனை நேசின்னு வசனம் சொல்லுது. அப்படி தானே சொல்லுது. அந்த பிறன்னா யார்? இப்படி ஒரு கேள்வி இயேசுகிட்ட கேட்டாங்க. என்னை நேசிக்கிறது போல் பிறனை நேசிக்க சொல்கிறீங்களே, பிறன்னா எனக்கு பிறன் யார்? நான் யாரை நேசிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் ஒரு ஓமை சொன்னார். அந்த ஓமை என்னன்னா, ஒருவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறான். 30ஆம் வசனத்திலேருந்து 37 வரைக்கும் இருக்குது. எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறான். போகிற வழியில் கள்ளர் கையில் அகப்பட்டான். கள்ளர்கள் அவனை என்ன செஞ்சாங்கன்னா, அவன் ட்ரெஸ்ஸை உறிஞ்சிட்டு குற்றுயுராய் அடித்து காயப்படுத்தி போட்டு போயிட்டாங்க. நல்லா கவனிங்க. இவன் போகிறான். இவன் எப்படிப்பட்டவன்? எருசலேமை விட்டு எரிகோவுக்கு போகிறான். எருசலேம் தேவனுடைய ஆலயம், வசனம் இருக்கிற இடம், சமாதானத்தின் நகரம். எரிகோ பைபிளில் சபிக்கப்பட்ட இடம். எரிகோ எப்படிப்பட்ட இடம்? யோசுவா அந்த எரிகோவை சபித்தாராம். எரிகோ என்பது சபிக்கப்பட்ட இடம். இப்போ ஆசீர்வாதமான இடத்துல இருந்து சாபமான இடத்துக்கு போகிறான். போகிற வழியில் கள்ளர் கையில் அகப்பட்டான். யார் கள்ளன்னு பைபிள் சொல்லுது? யார் திருடன்? பிசாசு திருடன். சபைக்கு வராமல் நீங்கள் வெளியிலேயே போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பிசாசு பிடித்து கொள்வான். அவனை பிடித்து அவன் ட்ரெஸ்ஸை உறிஞ்சிருவான். அவனை காயப்படுத்தி ரோட்டில் போட்டு போயிட்டான். இப்போ விஷயம் அது இல்லை. அதுக்கு அடுத்து இவன் போனவன். சில பேர் அங்கேருந்து 2 பேர் வர்றாங்க. அந்த வசனம் வாசிங்க, 31ஆம் வசனம். தற்செயலாய் ஒருவன், தற்செயலாய் ஒரு ஆசாரியன் போறானா வர்றானா? சொல்லுங்க, போறானா வர்றானா? போறானா தெரியுதா? இது எருசலேம் இப்படி வச்சுக்கிடும். இது எருசலேம்னு வச்சுக்கிடும். நம்ம ரோடு எரிகோன்னு வச்சுக்கிடும். இங்கிருந்து ஒருத்தன் போறான்னா இங்கிருந்து ஒருத்தன் அங்கே போறான்னு அர்த்தம். இப்போ அங்கேருந்து ஒருத்தன் வருகிறான்னா அவன் அங்கேருந்து எங்கே வர்றான்? அந்த எருசலேம் சபைக்கு வர்றான். வருகிறான். வருகிறவன் யாருன்னா ஆசாரியன். வருகிறவன் யாரு? ஊழியக்காரன். ஜனங்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டியவன். அவனை பாருங்க, அவன் வருகிறான். வந்து அவன் வர்றவன் பார்க்குறான். அவனை பார்க்குறான். அவனுக்கு உதவி செய்யலை. என்ன பண்ணிட்டானா? இது நமக்கு தேவையில்லாத விஷயத்து விலகி போகிறான். ரெண்டாவது ஒரு தற்செயலாய் லேவியன் ஒருத்தன் வருகிறான். ஒரு உடன் ஊழியக்காரன் வருகிறான். அவனும் கண்டுன்னு எழுதியிருக்கு. கண்டான், உதவி செய்யாமல் என்ன செஞ்சிட்டான்? போயிட்டான். இது 2 பேருடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? கடினமான இருதயம். ஒருத்தன் அடிபட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அவனுக்கு உதவி செய்யலை. இவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க? அர்ஜென்ட்டாக நான் சர்ச்சுக்கு போனோன்ட்டு ஓடி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. மூணாவதாக சம்பந்தமில்லாத ஒருத்தன் வருகிறான். அவனை சமாரியன் என்று பைபிள் சொல்லுகிறது. அவனை கண்டான். இவங்க 2 பேரும் தற்செயலாய் வந்தவர்கள். இவங்க எப்படிப்பட்டவங்க? அப்படி தானே போட்டிருக்கு. ஆனால் மூணாவதாக வந்தவன் பிரயாணமாய் வந்தவன். ஊருக்கு போகணும்னு கிளம்பி வந்தவன். அவனை தான் பிரயாணமாக வருகிறான்னு சொல்கிறேன். ஒரு மனுஷன் ஊருக்கு போகணுன்னு கிளம்பிட்டானா சரியான டயத்தில் போகணுன்னு லக்கேஜ் வச்சுருப்பான். ஊருக்கு போகிறதுக்கு பணம் வச்சுருப்பான். சரியான டயத்துக்கு அங்கே போய் சேரணும். யதார்த்தமாக வந்தவர்கள் கண்டும் காணாமல் போயிட்டாங்க. பிரயாணம் போகணும்னு வந்தவன் கண்டவன். அவனை கண்டான், மனதுருகினான். அவன் மேலே உக்காந்து அவனுக்கு எண்ணெயும் திராட்சரசத்தையும் அவன் காயத்தில் வைத்து கட்டுகிறான். அவனை தூக்கி தன்னுடைய வாகனத்தில் ஏற்றி கொண்டு சத்திரத்துக்கு போகிறான். சத்திரத்தில் இறக்கி அவங்கூட ஒரு நாள் தங்குகிறான். பாருங்க, இவன் வேலையை விட்டுட்டு காயம்பட்டவங்க கூட ஒரு நாள் தங்கி
காலையில் அந்த சத்திரக்காரன்ட்ட சொல்கிறான், தாங்கிட்ட இருந்த பணம், இவன் ஊருக்கு போகணுன்னு வச்சுருந்த பணம், இப்போ அதை எடுத்து இவங்கிட்ட கொடுத்துட்டு இவனை நல்லா பராமரிச்சுக்கோ, இவனுக்கு எதாகிலும் அதிகமாக செலவு பண்ணால் நான் வரும்போது திரும்பி தாரேன்னு சொல்லிட்டு தான் யாரென்று சொல்லாமலே போயிட்டான். இவனுக்கும் அடிப்பட்ட கிடந்தவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் இவன் போய் என்ன செய்கிறான்? உதவி செய்கிறான். லேலூயா. இந்த 3 பேரில் யாருக்கு கல் இருதயம், கடினமான இருதயம்? அந்த 2 பேரும், ஊழியக்காரனுக்கும் உடன் ஊழியனுக்கும் கல் இருதயம். ஆனால் இந்த சம்பந்தம் இல்லாத மனுஷனாக இருந்தாலும் அவன் இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? ரொம்ப அன்பினால் நிறைந்த இருதயம். அப்போ தேவை உள்ளவருக்கு நம்ம உதவி செய்யணும். நான் சொல்ல புரியுதா? கண்டும் காணாமல் நீங்கள் இருக்கக்கூடாது. கள்ளர் கையில் அகப்பட்டவர்கள் உங்கள் வீடுகளில் இருக்கிறார்கள். பிசாசு திருடன், அவன் நிறைய நேரங்களில் சிலரை பிடித்து வைத்திருக்கிறான், அவங்களை அவமானப்படுத்துகிறான், அவங்களை நிர்வாணப்படுத்துகிறான், வழியில் குற்றுயிரும் கொலையுயிரும் ஆக்கி போட்டு போயிருந்தான். இப்போ அவனுக்கு உதவி செய்யணும். இவங்க என்ன செய்யணும்? உதவி செய்யணும். இன்னும் நமக்கு புரிகிற பாஷையில் சொன்னால், அழுகிறவங்களுடனே அழுங்கள்னு ஆண்டவர் சொன்னார். அழுகிறவங்க கூட என்ன செய்யணுமா? துக்கப்படுகிறவங்க கூட நீ துக்கப்படு அப்படின்னா. இன்னைக்கு இதை கிறிஸ்தவம் செய்ய தவறுகிறதுனால தான் யாருமே இயேசுவை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. ஏன்னா நம்மளே காயப்படுத்திடுறோம். காயப்பட்ட இருதயத்துக்கு ஆறுதலாய் மருந்தாய் இருக்கணும். எங்களுக்கு இந்த கேம்பில் ஒரு விஷயம், ஒரு பாஸ்டர் எடுக்கும்போது ஒரு மேட்ரு சொன்னார், இந்த திருமண காரியத்தை குறித்து பேசும்போது சொன்னார், மனைவி கணவனுக்கு மருந்தாக இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? ஆறுதலாக இருக்கணுமா? கணவனுக்கு எப்படி இருக்கணுமா? ஈசா. அது யாருக்கு கிடைக்கும்? நம்ம ஒரு பாயிண்ட் வருது, யாருக்கு அப்படிப்பட்ட மனைவி கிடைக்கும்னா, ஈசாக்குக்கு அந்த மனைவி கிடைச்சிச்சு. ஈசாக்கு தன் தாயின் கல்லறைக்கு அவள் மனைவியாகிய ரெபெக்காளை கூட்டி கொண்டு போய் திருமணம் செய்து தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான் அப்படின்ட்டு. ஆறுதல் படுத்த வேண்டியவங்களே சிலர் காயப்படுத்திடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? துணையாக இருக்கணும், இவங்க என்ன பண்ணிடுவாங்க? ஆமாம், பாஸ்டர் நிறைய உதாரணம் சொன்னார், அது நமக்கு தேவையில்லை. சரி, 3வது ஒரு இருதயம் வாசிங்க. எபிரேயர் 3:10, கொஞ்சம் வேகமாக வாசிங்க. எபிரேயர் 3:10. ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து வெறுத்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயம். போதும் போதும். மீன் பார்த்துருக்கீங்களா? மீன், உயிருள்ள மீனை கையில் பிடிச்சிருக்கீங்களா? உயிருள்ள மீனை கையில் பிடிச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். இப்போ என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? மீனை பிடிச்சிருக்கீங்களா பிடிக்கலையா? உயிருள்ள மீனை கையில் பிடிச்சா கைக்குள்ளே நிற்காது. அப்படியே அது சொல்லுவாங்களே, கழுவுற மீனில் அப்படி சொல்லுவாங்கள்ல, அது பிடி கொடுக்கவே செய்யாது. இங்கே பைபிள் சொல்லுது வழுவி போகிற இருதயம். அந்த இருதயத்தை என்ன சைஸ்ன்னு உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அது ஆண்டவரே சொல்கிறார், எப்போ நான் இவங்களை வெறுக்கிறேன்டா அப்படின்றார். ஏன்னா அவர்கள் இருதயம் ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குது, அவருடைய கைக்குள்ளே நிற்க மாட்டேங்குது, அப்படியே வழுவி போகுது. 1-2 கிடையாது, 40 வருஷம். கீழே அவர் சொல்கிறார், 40 வருஷமாக நான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தேன், 40 வருஷமாக அவங்கள பராமரித்தேன், 40 வருஷமாக அவன் என்னை அறிந்து கொள்ளவே இல்லை அப்படின்ட்டார். வழுவி போகிற இருதயம். அந்த அதாவது என்னென்னா, ஒரு இடத்துல அந்த இருதயம் நிற்காது. நான் இன்னொரு இருதயத்தை வாசிப்போம். எபிரேயர் 3:12. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான இது அவிசுவாசம் உள்ள இருதயம். இது எப்படிப்பட்ட இருதயம்? வார்த்தையை நம்பவே நம்பாது, வசனத்தை என்ன செய்யாது. ஏன் ஆண்டவர் அந்த ஜனங்களை பார்த்து சொன்னார்னா, அந்த ஜனங்கள்கிட்ட சொன்னார், இங்கே பாரு, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான வாழ்க்கை நான் உனக்கு வச்சிருக்கிறேன், கொஞ்சம் கஷ்டம், இந்த வனாந்தரத்தை தாண்டிட்டா உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொன்னார். கடைசி வரைக்கும் அந்த ஜனங்களை அதை நம்பவே இல்லை. இன்னைக்கு நம்மளை பார்த்தும் சொல்லுகிறார், நீ படுகிற அந்த கஷ்டம் கொஞ்ச காலம், நிச்சயமாக உனக்கு நல்ல எதிர்காலத்தை நான் வச்சிருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம அதை நம்புகிறோமா? நீங்கள் நம்பினீங்கன்னா நல்ல இருதயம், விசுவாசம் உள்ள இருதயம். நம்பலைன்னா அவிசுவாசமான பொல்லாத இருதயம். அந்த ஜனங்களுக்குள்ள அவிசுவாசமான இருதயம், பொல்லாத இருதயம். இன்னொரு இருதயத்தை வாசிப்போம். இன்னொரு இருதயம் ஏசாயா 6ஆம் அதிகாரம் 9-10. இந்த இருதயமெல்லாம் வச்சுக்கணும். நமக்கு என்ன இருதயம் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 9-10.
அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் நிறைய பிரசங்கம் கேட்குறீங்க, காதார கேட்டும், ஆனால் பிரசங்கம் கேட்குறீங்க, உணர்வே உங்களுக்கு வரமாட்டுக்குன்னு ஆண்டவர் சொல்கிறார். கண்ணால் பார்க்குறீங்க கர்த்தர் செய்கிற கிரியையை, ஒன்றுமில்லாமல் வந்த ஜனங்களை கர்த்தர் உயர்த்தி வைக்கிறார், அதை கண்ணால் கண்டும், ஆனாலும் உங்களுக்கு அதை குறித்த எந்த அறிவுமே இல்லை என்று சொல். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் இருக்கும்படி நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படி இருதயத்தை எத்தனை இருதயம், இது எத்தனாவது இருதயம், இது எத்தனாவது, மொத்தம் எத்தனை இருதயம் பார்த்தோம்? 5வது இருதயம் கொழுப்பான இருதயம். இது நான் சொல்லலை, நீங்கள் யாரும் குண்டா இருக்கிறவங்க என்கிட்ட கோவப்படக்கூடாது. குண்டா இருக்கிற இருதயத்தை சொல்லலை, கொழுப்பான இருதயமா. எப்படிப்பட்ட இருதயமா சொல்லுங்க? என்ன இருதயம்? இந்த கொழுப்பான இருதயத்துக்கு அடையாளம் என்ன தெரியுமா? நிறைய வசனம் கேட்பாங்க, உணர்வே வராது. புருஷன் கூட சண்டை போடாதன்னு சொல்லுவார் ஆண்டவர், ஆனால் வீட்டுக்கு போனவொடனே சண்டை போட்டுரும். அப்போ என்ன இல்லை சொல்லுங்க? என்ன இல்லை? மந்தமாய் கேட்கிறார்கள். ஆண்டவர் சொல்றார், அந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா? காதுகளை மந்தப்படுத்தி போதும். விஷயம் என்னன்னா, இருதயம் கொளுத்து போய் இருக்குது. கொளுத்த இருதயத்துக்குள்ள வசனம் உள்ள போக மாட்டேங்குது. எவ்வளவு பிரசங்கம் பண்ணாலும் சரி, இங்கே உட்கார்ந்து இருக்கும்போது முடிவு பண்ணுறீங்க, ரைட், இனி நான் இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, இந்த 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 கேட்ட இந்த இதை தாண்டி அங்கே போன உடனே இங்கேயே விட்டுட்டு வந்துடுறீங்க. சில வீடு ஒரு இடத்துல எழுதி வச்சுருந்தாங்க, ஒரு வீட்டில் செருப்பையும் வெறுப்பையும் வெளியே விடவும். என்னவா? செருப்பையும் வெறுப்பையும் வெளியே விடவும். நம்ம சிலர் எக்ஸ்ட்ரா இன்னொன்று சேர்த்துக்கிறோம், செருப்பையும் வெறுப்பையும் பிசாசினோடு உள்ள ரகசிய உறவையும் வெளியில் விட்டுட்டு உள்ளே வந்துடுறேன். வீட்டுக்கு போகும்போது செருப்பை போட்டுக்கிறேன், வெறுப்பையும் போட்டுக்கிறேன், அவனோடு உள்ள ரகசிய உறவை என்ன செஞ்சுக்கிறேன்? சர்ச்சுக்குள்ளே வந்தால் ஏஞ்சல்ஸ், வீட்டுக்கு போனால் சொல்லுங்க, சர்ச்சுக்குள்ளே வந்தால் சில ஆளுக்கு பின்னாடிலாம் ஒளிவட்டமெல்லாம் தெரியுது, மகா பரிசுத்தவான்கள் போல. நான் சொல்லலை, உன்னை புரிஞ்சுக்கோங்க. கொழுப்பான இருதயம், கொழுப்பான இருதயம். என்ன இருதயம் போட்டிருக்கு? கொளுத்த இருதயம். நான் அப்படிலாம் சொன்னால் சண்டைக்கு வந்துடுவீங்கல்ல, கொளுத்து போய் திரியலாம் அப்படின்னா சண்டைக்கு வந்துடுவீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், கொளுத்த இருதயம் உள்ளவர்கள். இன்னும் சில இருதயம் இருக்குது, வாசிப்போம். இன்னொரு இருதயத்தை வாசிப்போம். எபிரேயர் 3 மன்னிக்கும், சங்கீதம் 51:10. ஒரு 2 நல்ல இருதயங்கள் அங்கே வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 51:10, தேவனே 6வது ஒரு இருதயம் சொல்லுகிறது, சுத்தமான இருதயம். அது என்ன இருதயம்? சுத்தமான இருதயம். சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என்னிலே புதுப்பியும் அப்படின்றார். அப்ப சுத்த இருதயம் இல்லாமல் தேவனை ஒருவரும் தரிசிக்க முடியாது. இயேசு சொன்னார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. அப்ப சுத்த இருதயம் உள்ளவர்களுடைய இருதயத்துக்குள்ள வசனம் தங்கும். இன்னொரு வசனம் வாசிப்போம், ஏசாயா சங்கீதம் 90:12. அங்கே இன்னொரு வசனம் சொல்லுகிறது, ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாரும் அப்படின்றார். எங்கள் நாட்களை எங்களுக்கு என்ன செய்யுங்க? எங்கள் நாளை சொல்லி கொடுங்க. நாங்கள் எப்படிப்பட்ட காலத்தில் வாழ்கிறோம், நாங்கள் ஞானமாக நடக்கணும். அல்லேலூயா. உலகத்தின் கடைசி நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்கள் இருதயம் வசனத்தில் நிரம்பணும். ரைட்டா? கொளுத்த இருதயம் இருக்கக்கூடாது, கசப்பான இருதயம் இருக்கக்கூடாது, பொல்லாத இருதயம் இருக்கக்கூடாது, அவிசுவாசமான இருதயம் இருக்கக்கூடாது, வலிவி போகிற இருதயம் இருக்கக்கூடாது. ஆனால் நல்ல இருதயம் இருக்கணும், ஞானமுள்ள இருதயம் இருக்கணும். இப்படி இருந்தால் வசனம் உள்ளுக்குள்ளே போய் என்ன செஞ்சிடும்? வேலை செய்யும். நம்ம இருதயம் இதில் எப்படி இருக்கணும்னு விரும்புகிறீங்க? ஞானமுள்ள இருதயம், நல்ல இருதயமாக நம்ம இருக்கணும். அப்படி இருந்தால் இந்த வசனத்தை நம்ம வாயினால் என்ன செய்வோம்? பேசுவோம், வாயினால் பேசுவோம்.
மனதார சத்தியத்தை. சங்கீதம் 15 நினைக்கிறேன், 15-14 தெரியல, இந்த வசனம் இப்படி வரும். கர்த்தாவே யார் உம்முடைய வீட்டில் 15 கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான், உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மனதார சத்தியத்தை பேசுங்க. அப்பனா கர்த்தருடைய வீட்டில் நிலைத்திருக்கலாம். லேலூயா. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை பேசணும்னா முதல்ல என்ன செய்யணும்? இருதயம், நல்ல இருதயம் வேணும். சரி, அந்த வசனம் சொல்லுகிறது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அடுத்து சொல்றாரு, அதில் எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் செய்யும்படி கவனமாயிரு. என்ன செய்யணுமா? கேட்க அல்ல, செய்ய. என்ன சொல்லும்? கேட்க அல்ல, வெறுமனே பேச்சோடு நின்றக்கூடாது, நம்ம செய்யணும். என்ன செய்யணும்? பேசுறது ஈஸி, செய்யறது சொல்லுங்க. பேசுறது ஈஸி. இப்போ மனைவியை நேசிக்கணும், பேசுறது ஈஸி, செய்கிறது ஏன்னா ஏன்னா ஏன் ஏன் ஆண்டவர் இப்படி சொல்றாரு? நீ யோசிங்க. மனைவியை நேசின்னு ஏன் கர்த்தர் சொல்றாருன்னா, ஒரு ஆண் மனைவியை தவிர மற்ற எல்லாத்தையும் நேசிப்பான். என்ன பார்க்குறீங்க? உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார்ல, சொந்த புருஷரை தவிர மீதி எல்லாத்துக்கும் என்ன செய்வாங்க? கீழ்ப்படிவாங்க. ஓனர் சொன்னால் கேட்பாங்க, ஜோமன்ற அண்ணன் சொன்னால் கேட்பாங்க, அடுத்த வீட்டுக்காரங்க சொன்னால் கேட்பாங்க. சொந்த புருஷன் வந்து ஒன்றை சொல்லியாச்சு, உங்களுக்கு என்ன தெரியும், பேசாமல் கிடங்க. என்ன வந்துடுது? நான் சொல்ல புரியுதா? இதே தான் ஆண்களுக்கும். மற்ற பெண்கள் சொன்னாச்சுன்னா அங்கீகரிச்சுக்கிடுவாங்க, மனைவி சொல்லியாச்சுன்னா நீ பேசாமல் இரு, நான் சொல்கிறத மட்டும் நிச்சய். ஆமாம், எல்லாத்துக்கும் கர்த்தருடைய வார்த்தை என்பது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். பேசுகிற ஆளுக்கு அதான், கேட்குற ஆளுக்கு அதான். அப்போ இது பேசுறது ஈஸி, செய்கிறது கஷ்டம். கஷ்டம் தானே? அப்படி கஷ்டமான ஒன்றை நாம் செஞ்சோம்னா, செய்கிறது கஷ்டம்தான், ஆனால் செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். செஞ்சோம்னா தேவன் நம்மை கரங்களில் இழுத்து நம்மை பயன்படுத்துவார். லேலூயா. அப்போ வசனத்தை செய்கிறவங்கள ஆண்டவர், வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவங்கள ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் தெரியுமா? அவர் எப்படி பார்க்கிறார்? எடுங்க ஒரு வசனம் வாசி. மத்தேயு 12ஆம் அதிகாரம், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24 27. ஆகையால் நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன்னுடைய வீட்டை கட்டின. முதலாவது ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் புத்தியுள்ளவன். அவன் யாரு? ஆண்டவர் சொல்ல, அவன் புத்தியுள்ளவன். கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவனை ஆண்டவர் எப்படி பார்க்குறார் அப்படின்னா, அவனை புத்தி உள்ளவனாக பார்க்குறார். அவன் தன் வீட்டை கற்பாறையில் கட்டுறான். எதில் கட்டுறான்? 2 மனுஷங்களை சொல்கிறார். ஒருத்தன் கற்பாறையில் வீடு கட்டுறான், ஒருத்தன் மணலில் வீடு கட்டுறான். இந்த சின்ன பிள்ளைங்க வீடு கட்டுவாங்கல்ல, மணலில் வீடு கட்டுறான். மணலில் வீடு கட்டினா காற்று அடிக்குது, பெருமழை பெய்யுது, வெள்ளம் அடிக்குது, மணலில் கட்டின வீடு கரைஞ்சு போகுது. ஆனால் பாறையில் அஸ்திபாரம் போட்டு கட்டின வீடு கடைசி வரைக்கும் நிலச்சி நிற்குது. அப்போ வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் கடைசி வரைக்கும் நிலச்சி நிற்பான். லேலூயா. இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட 11வது வருஷம் நினைக்கிறேன் நம்ம சபை ரன்னிங்கில் இருக்குது. எத்தனையோ பேர் வந்தார்கள், எத்தனையோ பேர் போனார்கள். வசனத்தை மட்டுமே நம்பி நிற்கிறவங்க இப்போ வரைக்கும் நிற்கிறாங்க. ஏன்னா அவங்க எதை நம்பி இருக்கிறாங்கன்னா, வசனத்தை கேட்டாங்க, கேட்டதில் தங்கள் வாழ்க்கை என்ன செஞ்சுருக்கிறாங்க? அமைச்சு வச்சுருக்கிறாங்க. சில பேர் வசனத்தை கேட்டாங்க, கேட்டதின்படி செய்யவே இல்லை. யாராவது வருவாங்க, ஜோம் பண்ணுவோம், சுகமாகும், ஏக்கா சர்ச்சுக்கு வாங்கக்கா, ஞாயிற்றுக்கிழமை வந்துருங்க அப்படிமோ, வரவே மாட்டாங்க. அப்போ அவங்க கேட்டாங்க, ஆனால் என்ன செய்யலை. நம்ம கேட்டோம், ஆனால் என்ன பண்ணியிருக்கிறோம்? செஞ்சுருக்கிறோம். இப்போ வசனத்தை கேட்கிறவர்கள் செய்கிற இதை ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் அவனுடைய வீடு பாதுகாக்கப்பட்டிருக்கும். அவனுடைய வீடு எப்படி இருக்குமா?
அடுத்த வசனம் வாசிங்க. பெருமழை பொழிந்து பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதி அது விழவில்லை, ஏனென்றால் ஆமாம் அந்த வீடு பாதுகாக்கப்பட்டிருக்கும். 3 பாயிண்ட். 1 புத்தி உள்ளவர்கள், 2வது கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டவர்கள், 3வது பாதுகாக்கப்பட்டவர்கள். லேலுயா. அந்த வீடு எது? வீடுனா யாரு? அந்த வீடுனா எது அல்லது யார்? எபிரேயர் 3:6 வாசிங்க. நாம் ஆரம்பத்தில் பண்ணின உறுதி வாசிங்க. கிறிஸ்துவோ அவருடைய வீடுகளுக்கு மேற்பட்டவராய் இருந்து குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நல்ல கவனிங்க. நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் முடிவு பரிந்த உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில். அந்த வீடு பத்திரப்பட்டுருச்சு அப்படின்னா இங்கே வசனம் சொல்லுகிறது நாம் தான் அந்த வீடு. யார் தான் வீடு? நாம் தான் அந்த வீடு. நாம் பாதுகாக்கப்பட்டிருப்போம். வசனத்தை பேசினா, வசனத்தின்படி செஞ்சால் நம்ம என்ன செஞ்சுருப்போம்? பாதுகாக்கப்பட்டிருப்போம். நமக்கு ஏன் ஆண்டவர் நிறைய நாட்களை கொடுத்துருக்கார் தெரியுமா? நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசிலேயே நம்மளை எடுத்துக்கொண்டிருப்பாரே, ஆனால் நாம் பரலோகத்துக்கு போயிடலாம். ஆனால் அதுக்கப்புறம் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் நம்மளை ஏன் வாழ வைக்கிறார்னா, இந்த வசனத்தின்படி இந்த பூமியில் நீங்கள் வாழ்ந்து காட்டணும். நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் வீட்டில் ரட்சிக்கப்படாதவங்க ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காட்டணும். இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பேசணும், இப்படி தான் அன்பு செலுத்தணும். நீங்கள் வாழ்ந்து காட்டணும். அதுக்குத்தான் ஆண்டவர் வசனத்தை பேசினார். நீங்கள் வெறுமனே கேட்டுட்டு போயிடக்கூடாது, கேட்டதின்படி செய்ய பழகணும். லேலூயா. ரைட்டா? செய்வீங்களா? சரி. அடுத்து இதே காரியத்தை லூக்காலும் எழுதுறார். லூக்கா 6ஆம் அதிகாரம் எடுங்க. 47, 48, 40 அங்கே வேற மாதிரி சொல்றார். வாசிங்க. என்னிடத்தில் வந்து என் வார்த்தையை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருப்பான் என்றால், ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு. நல்ல கவனிங்க. எந்த அஸ்திபாரத்தில் கட்டணுமா? கற்பாறையின் மேலே அஸ்திபாரம் போடணும். எதன் மேலே அஸ்திபாரம் போடணும்? ஆமாம். அந்த அஸ்திபாரம் என்ன? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் எடுங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த அஸ்திபாரம் கிறிஸ்துவே. போடப்பட்டிருக்கிற அந்த அஸ்திபாரம் யார் தான்? கிறிஸ்துவே அல்லாமல் வேறொரு அஸ்திபாரத்தை ஒருவனாலும் போடக்கூடாது. அப்போ நம்ம அஸ்திபாரம் இயேசுவில் இருக்கிறது. நம்ம அஸ்திபாரம் எதில் இருக்குது? அஸ்திபாரம் வெளியில் தெரியுமா? கட்டடம் வெளியில் தெரியுமா? சொல்லுங்க. அஸ்திபாரம் வெளியில் தெரியுமா? கட்டடம் வெளியில் தெரியுமா? அஸ்திபாரங்கள் வெளியில் தெரியாது. அஸ்திபாரங்கள் அழகாவே இருக்காது, கட்டடங்கள் தான் அழகாக இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அஸ்திபாரம் இயேசு. அவர் வெளியில் தெரிய மாட்டார், நமக்குள்ள நம்மோடு கூட இருக்கிறார். நீங்கள் அவர் மேலே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வளருவீங்க. அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் உங்களை என்ன செஞ்சிருவார்? இதை பேதுரு நல்லா எழுதுகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் எடுத்தீங்கன்னா 1ஆம் வசனத்துலேருந்து ஒரு 5 வசனம் வாசிங்க பார்ப்போம். கொஞ்சம் வேகமாக. நம்ம 2 பாயிண்ட், இன்னும் 5 பாயிண்ட் இருக்குது. வேகமாக. 2ஆம் அதிகாரம் 1 to 5. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் சஞ்சலங்களையும் பொறாமைகளையும், இந்த பின்னு போடுறது, போட்டு கொடுக்கறது, ஒரு வீட்டுக்குள்ளே போய் வீடை 2ஆக்கிட்டு வர்றது, மாமியார்கிட்ட ஒன்று பேசுகிறது, மருமகிட்ட ஒன்று பேசுகிறது, புருஷன்கிட்ட ஒன்று பேசுகிறது, பிள்ளைகிட்ட ஒன்று பேசுகிறது, இதுதான் என்னது? புறங்கூறுதல். ஒரு ஆள் இல்லாமல் அவங்கள பற்றி பேசுறது, இதெல்லாம் விட்டுறணுமா? இதெல்லாம் என்ன செஞ்சிடணும்? விட்டுட்டு வாசிங்க. ஒழித்து விட்டு நீங்கள் வளரணும்னா நம்ம ஆகாச பாருங்க. புதிதாக பிறந்த குழந்தை எப்படி இருக்குன்னு ஆகாச பாருங்க. அவனை பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அவன் எந்த விதமான ஹெல்ப்லெஸ் எதுவுமே அவன்கிட்ட கிடையாது. அவனுக்கு என்ன தேவைனாலும் அழுவான். அவங்க அம்மாவுக்கு தெரியும் அவனுக்கு என்ன தேவைன்னு சொல்லி. அதே போல் நீங்கள் வளரணுன்னா அவனை பாருங்கள், 1/2 மணி நேரத்துக்கு ஒரு முறை பால் குடிப்பான்.
அப்படி கொஞ்சம் குடிப்போம். நம்மெல்லாம் அப்படி கிடையாது. ஒரு தட்டில் சாப்பிட்டோம்னா அடுத்து 4 மணி நேரம் கழித்து தான் பசிக்கும். ஆனால் புதிதாக பிறந்த குழந்தை அப்படி கிடையாது. ஏன்னா அவனுக்கு வாய் சீக்கிரமாக காஞ்சிரும். அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு மேலே என்ன செய்யணும்? ஆமாவா இல்லையாப்பா? நம்மளாம் அப்படி தானே வந்தோம். அதே போல் நீங்களும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை பைபிள் படித்தா போதாது, 2 படித்தா 3 தடவை படித்தா போதாது. அடிக்கடி இதை என்ன செஞ்சணும்? பேசிக்கிட்டே இருக்கணும். புதிதாய் பிறந்த குழந்தை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் அதன் மேலே விருப்பமுள்ளவர்களாக இருங்க. வாசிங்க. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஒரு மாளிகையை போல உங்களையும் என்னையும் கர்த்தர் கட்டுகிறார். எப்படி கட்டுறாரு? ஒரு வீடு போல இல்லை, மாளிகை. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது மாளிகை இருக்குதா? உங்களுக்கு தெரிந்த மாளிகை எங்கே இருக்குது? தாஜ்மஹால் பார்த்துருக்கீங்களா? ஆக்ராவில் தாஜ்மஹால்னு சொல்கிறாங்க இல்லையா? தாஜ்மஹால் மாளிகை சாதாரணமானதெல்லாம், மிக பெருசு. ஆண்டவர் உங்களையும் என்னையும் மிகப்பெரிய மாளிகையாய் கட்டி வைக்க விரும்புகிறார். ஆனால் அதற்கான அஸ்திபாரம் இயேசு. அதனால தான் சொல்லுகிறார், ஒவ்வொரு செங்கலாய் நாம் கட்டப்படுகிறோம். எப்படி கட்டப்படுகிறோம்? ஒவ்வொரு கற்களாய். அவர் சொல் ஜீவனுள்ள கற்களாய் என்ன பண்ணுகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு பிரசங்கம் கேட்டிருக்கிறீங்கன்னா ஒரு கல்லை எடுத்து உங்கள் மேலே வச்சுட்டார். நீ கட்டடம் கட்டமாக பார்த்துருக்கீங்கல்ல, ஒரு கல், அதுக்கு மேலே கொஞ்சம் சாந்து, அதுக்கு மேலே ஒரு கல், இப்படி தானே வைப்பாங்க. இப்படி தான் இன்றைக்கி ஒரு பிரசங்கம் கேட்குறீங்க, ஒரு கல்லை தூக்கி வைக்கிறார். அடுத்து நாளைக்கு ஒரு பிரசங்கம் கேட்குறீங்கன்னா அதுக்கு மேலே இன்னொரு கல்லை தூக்கி வைக்கிறார். அப்படின்னா அர்த்தம் என்ன? நீங்கள் எப்போவுமே வசனத்தை என்ன செய்யணும்? கேட்கணும். கேட்டுக்கிட்டே இருந்தால் ஜீவனுள்ள மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். சில மாளிகை இவ்வளோ தான் கட்டியிருக்கு, சில மாளிகை கொஞ்சம் வளர்ந்துருக்கு, சில மாளிகை ஃபஸ்ட் ஃப்ளோர் முடிஞ்சு 2வது ஃப்ளோருக்கு போயிடுச்சு. ஆனால் ஒன்றுமே முடி வாங்கலை. ஃபுல் ஆயிடுச்சுன்னா நம்மளை இங்கே வைக்க மாட்டார், பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்வார். ரைட்டா? நீங்கள் எவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கன்றதை நீங்கள் தான் என்ன செஞ்சுக்கணும்? நீங்கள் தான் முடிவு பண்ணணும். சில மாளிகை கட்டுறாரு, கட்டும் போதே அந்த மாளிகை நிற்க மாட்டுக்கு, கல்லு கீழே விழுந்துருது. திரும்ப மறுபடியும் எடுத்து போட்டுட்டு என்ன செய்ய வேண்டியிருக்கு? கட்ட வேண்டியிருக்கு. ரைட்? இப்படி நாம் கட்டப்படுகிறோம். அல்லேலூயா. இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நாம் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. சரி, 3வது அந்த வசனம், அந்த வசனத்தை வாசிங்க திரும்ப. யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு, நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் தியானித்து கொண்டிருப்பாயானால் உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். 3வது ஃபஸ்ட்டு பாருங்க, வசனத்தை பேசணும், அடுத்து வசனத்தின்படி செய்யணும், அடுத்து தியானிக்கணும். அடுத்து என்ன செய்யணுமா? அப்படின்னா என்னது? தியானிக்கணும்னா என்னது சொல்லுங்க? தியானிக்கணும் அப்படின்னா என்னது? அந்த மாடு பார்த்துருக்கீங்களா? மாடுக்கு 4 இறைப்பை இருக்குமா. மாடு ஃபஸ்ட்டு மேயும் போது அப்படியே கொத்து கொத்தாக மேய்ஞ்சி உள்ளே தள்ளிடும். அப்புறம் ஒரு இடத்துல வைக்கும்போது இங்கேருந்து ஒரு உருண்டை வெளியில் வரும். அப்புறம் இது மென்னுக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு உருண்டை உள்ளே போக இன்னொரு உருண்டை என்ன செய்யும்? அதைத்தான் அசை போடுதல் அப்படிம்பாங்க. அதை என்ன சொல்லுவாங்க? இந்த தியானிப்பது என்பது வசனத்தை வெறுமனே கேட்டுட்டு போகிறதில்ல, அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது, அதையே சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது, அதையே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் வசனம்னு சொல்ல தியானிப்பது. அது என்னவா? இந்த வசனம் இப்படி சொல்லுது, இதுக்கு என்ன அர்த்தம்? இப்படி சொல்லுது, இதுக்கு என்ன அர்த்தம்? இப்படி சொல்லுது, இப்படி சொல்லுது, இப்படி சொல்லுதுன்னு அதையே என்ன செய்கிறது? உங்கள் மைண்டில் அதையே தியானித்து கொண்டிருப்பது. பைபிளில் இப்படி செய்தவர்களுக்குன்னு ஒரு விசேஷமான நன்மை இருக்குது, இப்படி செஞ்சவங்களுக்குன்னு சொல்லி. அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம முடிப்போம். ஃபர்ஸ்ட் எடுங்க, தியானித்த மனிதர்களுடைய ஆசீர்வாதங்கள். ஆதியாகமம் 24:63. இது ஒன்று தான் பேசணும். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண, கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போயிட்டாங்க. ஈசாக்குக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போயிட்டாங்க. ஆனால் ஈசாக்கு கட்டில் படுத்துக்கிட்டு கனவு காணலை, வெளியில் போய் என்ன பண்ண போயிருக்காரு? தியானம் பண்ண போயிருக்கிறார். நம்ம வரப்போகிற பொண்டாட்டி எப்படிப்பட்ட பொண்டாட்டி? அப்படியெல்லாம் என்ன செய்யலை. இன்றைக்கி காலம் மாறி போச்சுப்பா. இன்றைக்கெல்லாம் பொண்ணு பார்க்கும்போதே நம்பரை மாற்றிடுவாங்க.
அப்புறமேல அம்மா அப்பா பேசுகிறதெல்லாம் இவருக்கு கேட்காது. ஏலே சாப்பிட்டியா, அவர் பாரு. இந்த அம்மா நினச்சிக்கூட நமக்கு தான் ஊன்னு சொல்கிறான்னு. இந்த அம்மா யாருக்கு சொல்கிறார்? அவர் ஃபோனில் சொல்லிக்கிட்டு இருக்காரு இல்லையா? அவனுடைய மனநிலையவே என்ன செஞ்சிடும். ஆனால் ஈசாக்கு பாருங்கள், அதை பற்றியெல்லாம் யோசிக்கவே இல்லை. அவர் கர்த்தரோடு பேச போயிட்டார். ஏன்னா இன்னைக்கு தான் பொண்ணு முகத்தை பார்க்குறோம் இல்லையா? பொண்ணு காப்பியை கொடுத்துட்டு ஒரு சிரிப்பு சிரிக்கும், அந்த சிரிப்புலேயும் அவுட் ஆயிரும். ஒன்று சிரித்து காலி பண்ணிடும், இல்லைன்னா அழுது காலி பண்ணிடும் இல்லையா? ரெண்டுலேயே அவுட் முடிஞ்சு. ஆனால் அந்த காலத்தில் பொண்ணு பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை போக மாட்டார். அதனால் வரப்போகிற பொண்ணு கருப்பா சோப்பான்னு கூட மாப்பிள்ளைக்கு தெரியாது. அதனால் அவர் என்ன பண்ணார்னா தியானம் பண்ண வெளியில் போயிருந்தாராம். எங்கே போயிருந்தார்? அப்படி தியானம் பண்ணினவனுக்கு கர்த்தர் கொடுத்த மனைவி எப்படிப்பட்ட மனைவி? அது கடைசி வசனம் வாசிங்க. அப்பொழுது ஈசாக்கு இல்லை அதுக்கு முன்னாடி ஆண்டவர் இன்னொன்று சொல்கிறாரு. தியானம் பண்ண போயிருந்தான்ல, தூரத்தில் ஒட்டகங்கள் வருகிறதை கண்டான். அந்த ஒட்டகத்தின் மேலே இருந்த அந்த பெண், அதோ நமக்கு எதிர்ப்படுகிற அந்த புருஷன் யார் என்று கேட்ட உடனே இந்த வேலைக்காரன் சொல்கிறான், அவர் தான் என்னுடைய எஜமான்னு சொன்ன உடனே இந்த அம்மா ஒரு வேலை செய்து பாருங்க. என்ன செய்து? அப்பொழுது அவள் தன் நிலைமையை விட்டு டக்குன்னு இறங்குறா பாருங்க. டக்குன்னு அந்த புருஷனுக்கு முன்னாடி என்ன செய்கிறாள்? என் புருஷன் நடந்து வராரு, நான் இதில் உட்கார்ந்துருக்கிறேனே அப்படின்னு டக்குன்னு இறங்கி தன்னுடைய முக்காடை எடுத்து என்ன செஞ்சுக்கிறாள்? தன்னை மறைத்து கொள்கிறாள். இன்னைக்கு இப்படிப்பட்ட மனைவிமாரை பார்க்க முடியுமா? புருஷனுக்கு முன்னாடி இறங்கி போகிற மனைவி. ஏறி போகிறவங்கள தான் என்ன செய்கிறோம்? நான் சொன்னது உங்களுக்கு புரியலையோ? புரியலையோ? நீங்கள் தியானம் பண்ணுகிறவங்களா இருந்தால் உங்களுக்கு முன்னாடி உங்கள் மனைவி ரொம்ப மேலே ஏறி பேச மாட்டாங்க. உங்கள் முன்னாடி என்ன செஞ்சிருவாங்க? இறங்கி பேசுவாங்க. இறங்கி பேசுவாங்க. உங்களுக்கு முன்னாடி தன்னை தாழ்த்துவாங்க. இறங்கி முக்காடு போட்டது என்பது அவருக்கு முன்னாடி தன்னை இந்த பெண் என்ன செய்கிறாள்? தாழ்த்துகிறாள். அதே தான் நீங்கள் தியானம் பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுக்கு முன்னாடி ரட்சிக்கப்படாத உங்கள் கணவன் ஏறி பேச மாட்டார். உங்கள் வார்த்தையை அப்படியே அங்கீகரிப்பார். சொல்ல புரியுதா? அப்போ உங்கள் வார்த்தையை கேட்குற உங்களுக்கு மரியாதை கொடுக்குறவங்க வேணும்னு ஆசைப்பட்டா தியானம் பண்ணுங்க. ரெண்டாவதா கடைசி வசனம். அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். நேசித்தானா நேசித்தாளா? நேசித்தான். உங்களை நேசிக்கிற மனைவிமார் வேணுமா? கணவன் வேணுமா? தியானம் பண்ணுங்க, வசனத்தை தியானம் பண்ணுங்க. இந்த பரிசுத்தத்துக்குன்னு ஒரு அழகு இருக்குது. நான் சொல்ல புரியுதா? இது உள்ளுக்குள்ளே போச்சுன்னா பரிசுத்தம் வந்துடும். இந்த பரிசுத்தத்துக்குன்னு ஒரு அழகு இருக்குது. அந்த பரிசுத்தம் இங்கே பாருங்கள், யோசேப்போடு ஆண்டவருடைய வார்த்தை இருந்துச்சான். யோசேப்போடு என்ன இருந்துச்சு? பைபிளில் நம்ம வாசிக்கிற சங்கீதம் 105 தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் யோசேப்பை அந்த வசனம் புடமிட்டுச்சு. யோசேப்பு அந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே இருந்ததுனால யோசேப்புக்குள்ள ஒரு அழகு இருந்துச்சு. அதனால் இவன் போன இடத்துலலாம் யோசேப்பு அந்த பெண் அவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ அவனை எல்லாரும் விரும்புகிற மாதிரி இருக்குது. இப்போ யோசிச்சு பாருங்க, இவன் ஈசாக்கு அந்த பெண்ணை திருமணம் பண்ணினார். திருமணம் பண்ணினதோடு இல்லை, தன் மனைவியை நேசித்தான். மனைவி என்ன செஞ்சாரா? நேசித்தால். அந்த மனைவியினுடைய செயல்பாடு எப்படி இருந்துச்சுன்னு அடுத்த வசனம் சொல்லுகிறது. அவன் தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் மாறி ஆறுதல் அடைந்தான். இன்னைக்கு நிறைய கணவன்மாருக்கு ஆறுதல் படுத்துகிற மனைவி இல்லை, காயப்படுத்துகிற மனைவி தான் கிடைக்கிறாங்க. தியானம் பண்ணினா நேசிக்கிற வாழ்க்கை துணை கிடைக்கும். வசனத்தை தியானம் பண்ணினா ஆறுதல் படுத்துகிற வாழ்க்கை துணை கிடைக்கும். இன்னையிலேருந்து நீங்கள் ஆரம்பித்தா கூட அதை திரும்ப ஆண்டவர் உங்களுக்கு தருவார். இந்த பிரசங்கத்துக்கு அப்புறமாவது அதாவது நீங்கள் புருஷனை நேசிக்க சொல்லலை, வசனத்தை தியானம் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்கள மாற்றிடுவார் ஆண்டவர். ஏன்னா ஒரு இருதயத்தை மாற்றுகிற தன்மை யாருக்கு இருக்குன்னா வசனத்துக்கு தான் இருக்குது. எதுக்கு? யாருக்கு இருக்குது? ஒரு இருதயத்தை மாற்றணும் அப்படின்னா, அதை நம்ம ஏற்கனவே வாசித்தோம், இருதயமானது திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்குது. இது எப்படி திருப்ப முடியும்னா பரிசுத்த ஆவியானவர் வசனத்தை இருதயத்துக்குள்ளே கொண்டு வருவார். அந்த வசனத்தை மட்டும் வாசித்து முடிப்போம், மீதி அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம்.
எபிரேயர் 8ஆம் அதிகாரம். ஆண்டவர் கொடுக்கிற அந்த வார்த்தையை பாருங்க. 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ணும் உடன்படிக்கையாவது, அங்க யோசுவாட்ட சொன்னார், என் பிரமாணம் வாயில இருக்கட்டும் சொல்லி. ஏன்னா இருதயம் நிரம்பினாதான் வாயில வார்த்தை வரும். பழைய ஏற்பாட்டில் யாருடைய இருதயம் அப்படி நிரம்பல. இப்போ அதனால எரேமியா மூலமா புதிய ஏற்பாடை குறித்து சொன்னதை இங்க புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதுகிறார். எழுதும்போது சொல்லுகிறார், என்னுடைய பிரமாணங்களை, என்னுடைய வசனத்தை அவங்களுடைய இருதயத்தில் மனதில் வைத்து, இப்போ அந்த பேப்பரில் இருக்கிற வசனத்தெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நம்ம இருதயத்தில் வந்து இருதயத்தில் எழுதுவார். இருதயத்தில் எழுதுவார். வாசிங்க. அவைகளை எழுதுவேன், அப்படி எழுதி நான் அவர்களுக்கு தெய்வமாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் இன்னொருவனோடு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. லேலுயா. நம்ம இருதயத்தை திருப்புகிற வல்லமை வசனத்துக்கு மட்டும்தான் இருக்குது. அந்த வசனத்தை நம்ம இருதயத்தில் எழுதுகிறது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு? எழுதுகிறார். நம்ம கண்களினால் நம்ம அவரை பார்க்க முடியாது. ஆண்டவர் சொன்னார், என் நாமத்து நிமித்தம் 2 பேர் 3 பேர் எங்கே ஒருமனப்பட்டு இருக்கிறீர்களோ அவங்க நடுவில் நான் இருக்கிறேன் அப்படின்னார். வருவேன்னு சொல்லலை, என்ன சொன்னார்? இருக்கிறேன்னு சொன்னவர் நம்ம இருதயத்தில் அந்த வசனங்களை எழுதுகிறார். இந்த வார்த்தை என்ன செய்கிறாரு? நான் சொல்ல புரியுதா? என்னைக்கோ கேட்ட பிரசங்கம் சில நேரங்களில் நம்ம நினைவில் இருக்கும். உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குதா? 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ கேட்ட பிரசங்கமாக இருக்கும். அது உங்கள் நினைவில் இருக்குன்னு அர்த்தம் என்னென்னா, அந்த பிரசங்கத்தை உங்கள் நினைவில் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? எழுதிட்டார். அப்படி உங்கள் வசனத்தில் உங்கள் இருதயத்தில் எழுதிட்டார்னா, உங்கள் இருதயம் நிரம்பிருச்சுன்னா உங்கள் வாய் அதை பேச ஆரம்பிக்கும். உங்கள் வாய் பேசுகிறத உங்கள் கிரியையில் என்ன செஞ்சிடும்? வந்துடும். அதை நீங்கள் தியானிக்க 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 உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக அமையும். லேலுயா. உங்கள் வாழ்க்கை கர்த்தர் என்ன செய்வார்? நல்லபடியாக அமைச்சு தருவார். பயப்படாதீங்க. இந்த பூமியில் ரொம்ப நாட்கள் வாழ்ந்த மனுஷன் யாருன்னு எடுத்து பார்த்தா அவனுடைய பேர் மெத்துசலான்னு சொல்கிறாங்க. அவன் பேர் என்னவா? கிட்டத்தட்ட 967 வருஷமோ 63 வருஷமோ என்ன வாழ்ந்திருக்கார். அவங்க அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா? கர்த்தரோடு நடக்கிற மனுஷன். அவர் அப்பா எப்படிப்பட்டவர்? ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தவன். அதனால் அவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் என்ன பண்ணாராம்? தீர்க்காயுசுள்ளவங்களாக பெற்றெடுக்க உதவி செய்தார். இன்றைக்கி உங்கள் பிள்ளைங்க பூமியில் நல்லா வாழணும்னு ஆசைப்படுறீங்களா? நீங்கள் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்கள் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? வசனத்தை பேசுங்க. வசனத்தை என்ன பண்ணுங்கள்? நல்ல தியானம் பண்ணுங்கள். நீங்கள் கேட்ட வசனத்தை வீட்டில் போய் இன்னொரு முறை என்ன பண்ணுங்கள்? ரீவைண்ட் பண்ணுங்கள். யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறோம், திரும்ப கேளுங்க. வீட்டில் போட்டு விடுங்க. வராதவங்களையும் கேட்க சொல்லுங்கள். திரும்ப திரும்ப கேளுங்க. இந்த வசனங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். லேலுயா. இந்த வசனத்தை என்ன செஞ்சிடும்? மாற்றும். ஜெபம் பண்ணுமா? இல்லை எழுந்து நிற்போம்.